தேவைப்படுறது ரசாயன நரம்பிணைப்பு என்றுதான் கட்டமைப்பு தேவைப்படுது. சில நேரம் வரைய வரலாம் அல்லது எஸ்ஏ வரலாம். எதிர்பார்த்த ரசாயன நரம்பிணைப்பினூடாக நரம்பு கணத்தாக்களின் கடத்துகை என்ற ஒரு செயலும் வந்தது. நீங்க புதுசா சிலபஸ் பழைய சிலபஸ் வந்தது. நான் எப்படி கீழன்னு பாருங்க, எப்படி கீழ்வோம் என்று. முதலாவது நரம்பிணைப்பின் முன்னான களம் ஒன்று இருக்கிறாரு. எனக்கு நரம்பிணைப்பு முன்னான நரம்பிணைப்பு பின்னான களம் இல்லையா? அதை வேற தான் காட்டுறேன். ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி அப்ப நரம்பிணைப்பு முன்னான களம், நரம்பிணைப்பு பின்னான களம், அதை மென்சவுகள் இங்க காட்டப்பட்டிருக்கிற. இது நரம்பிணைப்பு முன்னான களத்துக்குரிய பகுதி. நரம்பிணைப்பு முன்னான களம் இல்லையா? இது நரம்பிணைப்புக்குரிய பின்னான களம். சோட்டாலே நரம்பிணைப்புக்கு முன்னான களம், இது நரம்பிணைப்புக்கு பின்னான களம். சோட்டாலே விளைக்கிறது. அதுல மென்சவு தான் நீங்க நரம்பிணைப்பு முன்னான களத்தின் மென்சவு, இது பின்னான களத்தின் மென்சவு. ரெண்டு மென்சவு தானே. நீங்க விளைகளோடும் அது எந்த களத்துல மென்சவு கஷ்டம் கீழே கொஞ்சம் கொடுத்துட்டாரு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அயன் கால்வாய் இருக்கும். அதையும் காட்டி விடுவோம். அயன் கால்வாய் இங்கேயும் இருக்கும். நான் தேவைப்பட்ட இங்க விளங்கப்படுத்துறது இங்கெல்லாம் அயன் கால்வாய். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க அயன் கால்வாய் உள்ள அந்த புரதத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் வாங்கி நரம்பு கடத்தி வாங்கி, அதே மாதிரி உள்ளுக்கு புடகம் இருக்கு. நரம்பிணைப்புக்கு முன்னான களத்துக்கு புடகம் இருக்கு. நரம்பு கடத்திகளை கொண்ட புடகம். இதுக்குள்ள நரம்பு ஊடுகடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு செலுத்திகள் அல்லது நரம்பு ஊடுகடத்திகள். சரி, இதை எடுத்து பண்ணோம் என்றால் இது நரம்பிணைப்பு பிளவுன்னு சொல்றோம். இது நரம்பிணைப்பு பிளவு. ரெண்டு கெப்புக்கு இடைப்பட்ட ரெண்டு கிடைப்பட்ட கெப் இருக்கு. இதான் நரம்பிணைப்பு பிளவு. நரம்பிணைப்பு பிளவு. நரம்பிணைப்பு பிளவு. இதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் கால்சியம் அயன்கள் இருக்கு. நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள கால்சியம் அயன் இருக்கு. இதை நரம்பு உள்ளடத்திகளை கொண்ட புடகம். நரம்பு உள்ளடத்திகளை கொண்ட புடகம். நரம்பு ஊடுகடத்திகளை கொண்ட புடகம். சரி, தேவையான பகுதியை குறிச்சுட்டு நான் இப்ப உங்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன் என்ன நடக்குது. இதை மட்டும் நான் இந்த கால்வாய் மட்டும் எப்படி இருக்கின்றதை காட்டுவீங்க. இதை நான் தெரியும் இந்த புரதம் இல்லையா, கால்வாய் புரதம் ஒன்றுதான் இருக்கு. நான் சொன்னோம் நரம்பு வளர்த்தி வாங்கி உள்ளது. பலவை பொஸ்போலிபிட் இது படைகள் இருக்கு. பொஸ்போலிபிட் இது படை.
சரி, ஓகே. சரி, முதலாவது பாருங்க என்ன நடக்குது. இதை நான் விளங்கப்படுத்தின பிறகு நான் எம்சிக்கு லேசா நீங்க விலகிக் கொள்ளலாம். அதுக்குத்தான் நான் விளங்கப்படுத்த போறேன். முதலாவது நடக்கும் என்றால் இந்த நரவிணைப்பு முன்னாள் இடத்துக்கு தாக்கழுத்தம் வந்து சேரும். அதாவது தாக்கழுத்தம்னு சொல்ல வரவங்க கடத்தான். சோ இங்க முதலாவது நிகழ்வு பாருங்க. ஒன்று, நான் நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்க. ஒன்று, நரமிணைப்பு முன்னான களத்துக்கு தாக்கழுத்தம் வந்தடையும். சரி, சொல்றது தேவையான நோட் பண்ணிக்கலாம். நரமிணைப்புக்கு முன்னான களத்தை தாக்கழுத்தம் வந்தடையும். சோ ரெண்டாவது என்ன வேண்டாம், இந்த கால்சியமேட் தானே. இந்த கால்சியம் என்ன செய்யும் என்றால் நரமிணைப்புக்கு முன்னான களத்தின் மென்சவினூடாக உள்ளுக்க பரவடையும். சோ இரண்டாவது நிகழ்வு. நரமிணைப்பு பிளவுக்குள்ள காணப்படுற கால்சியம் 2+ என்ன செய்யும் என்றால் நரமிணைப்புக்கு முன்னான களத்தின் மென்சவி உள்ளால பரவலடையும். மென்சவுக்குள்ளால பரவலடையும். சோ இதன் விளைவாக நடக்கும் என்றால் நரம்பு ஊடுகடத்திகளை கொண்ட குடகம் அதை நரமிணைப்புக்கு முன்னான மென்சவை நோக்கி அசையும். அசைஞ்சு இந்த இடத்துல வந்து இணைந்து 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 என்னத்தை வெளியிடும் என்றால் இதுக்குள்ள இருந்து நரமிணைப்பு ஊடகத்தியை வெளியிடும். சிவப்பு கலர்ல காட்டு என்றால் கொஞ்சம் நரம்பு ஊடகத்தி உரைகள் அமைப்பு. அப்ப இந்த நிகழ்வு தான் நான் மூன்றாவது நிகழ்வா சொல்றேன். மூன்றாவது நிகழ்வு என்ன, கால்சியம் பரவுறதுனால நரம்பிணைப்புக்கு முன்னாடி காலத்துக்குள்ள பரவலடைகிறதுனால நரம்பு ஊடகத்தை கொண்ட புடகம் நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவுட இணைந்து நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள நரம்பு ஊடுகடத்தியை விடுவிக்குது. இப்போ நான் நரம்பு ஊடுகடத்தின்னு சொல்றேன் தானே. நீங்க அதுக்கு உதாரணம் ஒன்று எடுத்துக்கொண்டா சரி, அசட்டைல் கோலின்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. அசட்டைல் கோலி அல்லது நோரெப்பினெப்ரின் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒன்று எடுத்தா ஓகே. சோ விடுவிக்கப்படுது. அடுத்த கட்டம் என்ன செய்யும் என்றால் இந்த நரம்பு ஊடகத்தி என்ன செய்யும், நரம்பினை பிளவுல இருந்து இந்த தானே அந்த அயன் கால்வாய். இதான் வந்து அயன் கால்வாய் இல்லையா. இதான் அயன் கால்வாய். அயன் கால்வாயில் உள்ள இந்த நரம்பு ஊடகத்தி வாங்கிட்டேன். இது நரம்பு ஊடகத்தி நரம்பு ஊடகத்தி வாங்கிக்கணும். இது நீங்க முதல்ல பென்சாவில படிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நரம்பு ஊடுகடத்தி ஓமோன் வாங்கி நீர்ப்பிரண புரதம் இடைத்தாக்கம் ஒரு வாங்கி மூலக்கூறுகளாக செயற்படும் படிச்சிருப்பீங்க இல்லையா. முழுமென்சோட தொழில அப்படின்னு தானே சொல்லப்படுறது. அது முன்னுக்கோ அந்த ஆரம்பத்துல படிச்சவங்கள அப்படி சொன்ன விளங்குறல பிள்ளைகளுக்கு. அந்த டைம்ல தெரியாத சம்பந்தமா. ஆனா பிறகு வந்து விளைவிக்கொள்ளாங்க. அங்க உள்ளதான் நீங்க சொல்லப்படுற அந்த எல்லாமே நரம்பு உடத்தி வாங்கி மூலக்கூறு அரிச்சனமும் இல்ல. சிலது ஓமன் வாங்கி மூலக்கூறு அரிக்கலாம். சில நீர்ப்பின புரதங்கள் இடைத்தாக்க முறை வாங்கி மூலக்கூறுகளா இருக்கலாம். அப்ப பரவலடைந்து இங்க உள்ள நரம்பு உடத்தின் வாங்கி மூலக்கூட பேசி இணையுது. இது நரம்பு உடத்தி பேசி இணையுது. அசட்டோலின் போன்ற நரம்பு உடத்தி பேசி இணையும். நீங்க இணையுது. இது 4ஆம் ஒரு இணையுது. இணைகிறதுனால என்ன நடக்கும் என்றால் சோடியம் கால்வாய் பொட்டாசியம் கால்வாய் நான் சொல்றேன். ஆனா ரெண்டுமே போற மாதிரி தான் எங்களுக்கு தந்திருக்கிறேன் இல்லையா. ஒரே கால்வாயா ரெண்டுக்குள்ள போறமே காட்டிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான கால்வாய்கள் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க. ஓய்வெழுத்தம் படிச்ச போல சோடியம் கால்வாய், அதே போல பொட்டாசியம் கால்வாய்ன்னு சொல்லி தனித்தனியத்தான் பிரிக்கும். ஆனா அவங்க ஒரே கால்வாயத்தை நீங்க தந்திருச்சாங்க. ரிசோர்ஸ் புக்ல அந்த காட்டிருக்கிற. அப்ப நான் எடுத்துக்கொள்றேன். நீங்க ஒண்ணு தனித்தனி எடுத்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் உதாரணமா ஒரு
சோடியம் கால்வாய் எடுப்போம், இது ஒரு பொட்டாசியம் கால்வாய் எடுப்போமே. அப்ப என்ன செய்ய போகுதுன்னா, நீங்க ஊடுகடத்தி இணைஞ்சோடனே ஒருத்தரையும் முனை வழிதல்ல பார்த்திருப்பீங்க. சோடிய எடுத்தீங்கன்னா பொட்டாசியம் எடுத்தீங்கன்னு சொன்னால் யாரு கூட வந்து வெளியிலிருந்து உள்ள இருந்து வெளியே பொதுவா யாரா எங்களை பாக்குறீங்க? ஓய்வெழுத்துல பார்த்திருப்பீங்க. ஓய்வெழுத்தம் ஒன்றுல உட்புறம் நரம்பு களத்துக்கு உட்புறம், நரம்பு களத்துக்கு வெளிப்புறம். சோ இதுல பார்த்திருப்பீங்க சாரம்ப ஓய்வு நிலையில் வச்ச போல சோடியம் வெளியே கூட இல்லையா? சோடியம் அதுவே பொட்டாசியம் உள்ளுக்கு கூட இருக்கும். இப்படித்தான் வளர்மடிக்கிறார். சோ முனைவழிதல் நடந்தோடனே எங்கட பொட்டாசியம் வெளியேற நிப்பாட்டப்படுற இல்லையா? கால்வாய் மூடப்பட்டு சோடியம் என்ன நடக்கிற அதிகமா திறக்கப்படுற. அப்படித்தானே பண்ணலாம் அமெரிக்கா இல்லலாம். ஏன்னா வெளியே வந்து ஓய்வெழுத்திலே பிளஸ் தேரியதான் தேரிய பிளஸ் தேரிய மைனஸ் அடிக்கிற. சோ இப்ப வந்து சோடியம் அதிகம் திறக்கப்படுறதா உள்ளுக்க வந்து பிளஸ் வர உள்ளுக்க பிளஸ் ஆகி வெளியே மைனஸ் ஆகுங்க. அதான் முனை வழிதல். சோ முனை வழிதல் நடக்கும். அப்படித்தான் இங்கே நடக்க போகுது. சோடியம் காலை திறப்படுறதுனால சோடியம் உள்ளுக்க போகுது இல்லையா? சோடியம் நிறைய உள்ளுக்க போகுது. இதனால தாக்கழுத்தம் என்ன செய்யும்? இங்க முனைவல் நடக்குது, இங்க முனைவலில் நடக்கும். பார்க்க போறேன். 5வது முனைவலில் நடக்குது. சோடியம் கால்வாயில நரம்பு நடத்தி இணைகிறதுனால சோடியம் கால்வாய் திறப்பட்டு சோடியம் உள்ளுக்கு போறதுனால நரம்பு கடத்துக்கு உட்புறம் போறதுனால இங்க என்ன நடக்குதுன்னா முனைவழிதல் நடைபெறுது. அப்ப முனைவழில் நடக்கும் வெளியே மைனஸ் ஆகி உள்ளுக்கு பிளஸ் ஆகிடும். வளைமை ஓய்வெழுத்த நிலையில வெளியே பிளஸ் உள்ள மைனஸ் இருந்தது. இப்ப முனைவழிதல்னால வெளியே மைனஸ் உள்ளுக்கு பிளஸ் ஆகும். சரிதானே? சோ அதனால இங்க முனைவழிதல்ன்றதான் நாங்க சொல்ற தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்படுது. தாக்கழுத்தம் பிறப்பிக்கப்பட்டோன்னு சரி உருவாக்கிட்ட கடத்தப்பட்டு போகும். இதுவரைக்கும் நடந்தது. இப்ப தாக்கழுத்தம் கடத்தப்பட்ட பிறகு திரும்ப என்ன செய்யும்? அந்த இடம் ஓய்வெழுத்தமா மாறணும் இல்லையா? நோபலுக்கு வரணும். நோபலுக்கு வரணும்டா இந்த நரம்பு ஊடுகடத்தி என்ன செய்யணும் என்றால் அந்த இடத்தை விட்டு இல்லாம போடும். 2 வகையில வந்து இல்லாம போதாம். அது கொண்டு நொதியங்களால நரம்பு ஊடுகடத்தி நீர்ப்பகுப்புக்குள்ளாகலாம். நொதியங்கள் மூலமாக இந்த நரம்பு ஊடுகடத்தி நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். அல்லது அந்த நரம்பு ஊடுகடத்திய மீண்டும் என்ன செய்யும்? நரம்பிணைப்பு முன்னான குடத்தினால கைப்பற்றப்பட்டது. அப்ப இதுல 2 ஏதாவது ஒன்று நடைபெறும். இது வந்து 6வது எடுத்துக்கணும் இல்லையா? நீங்க 6. இந்த 6 படிகளையும் கொண்டு நான் இந்த நரம்பிணைப்பினூடாக ரசாயன நரம்பிணைப்பினூடாக நரம்பு கடத்தாக்களை விளங்கப்படுத்திருக்கேன். சொல்லுங்க பிள்ளை எலுமெண்டா 1ல இருந்து 6 வரைக்கும் சொல்ல இயலுமா? என்னடா நன்றி சொல்லுங்க. 1 நரம்பிணைப்பின் முன்னான களத்தை தாக்கழுத்தம் வந்தடைகிறது. 2வது நரம்பிணைப்பு பிளவில் உள்ள கால்சியம் 2+ நரம்பிணைப்பின் முன்னான களத்துக்குள் பரவடைகிறது. 3வது நரம்பு ஊடகத்திகளை கொண்ட குடகம் நரம்பிணைப்பு முன்னான மென்சவுடன் பிணைந்து நரம்பிணைப்பு பிளவினுள் நரம்பு ஊடகத்தியை விடுவிக்கிறது. 4வது அந்த நரம்பு ஊடகத்தி நரம்பிணைப்பு பின்னான இடத்தின் மென்சவில் உள்ள நரம்பு ஊடகத்தி வாயு மூலப்புடன் இணைந்து நரம்பிணைப்பு பின்னான இடத்தின் மென்சவை முனைவளிக்கிறது. அதுக்கு பிறகு இந்த நரம்பு ஊடகத்திகள் நீர்ப்பகுப்புனால நொதிய நீர்ப்பகுப்புனால இல்லாம போற அல்லது மீள் கைப்பற்றுகைக்கு உள்ளாகும். இதான் வந்து இங்க நடக்கிற நரம்பு ஊடகத்தினூடாக நரம்பு கடத்தாக்கு கடத்தல சொல்றோம். ரைட்.
இப்ப சொல்லுங்க பிள்ளைகளா, இந்த ரெண்டாவுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீங்களே சொல்லுங்க. நான் விளங்கப்படுத்திருந்தானே. ரெண்டாவது அப்போ ரெண்டாவது பாருங்க சொல்லி ரெண்டாவது நரம்பினை முன்னாள் முனைவளிக்கப்படுறது சரி. தாக்கழுத்தம் வந்து வாரகம் முனைவளிக்கப்பட்டது சி. அதே போல டி நரம்பினை புறக நரம்பினை முன்னாள் சொல்லி இணைதல் சரி. நான் இடையில விட்டுட்டு தந்திருச்சேன், எல்லாம் ஓடல தரலாங்கனே. அப்படி தரமாட்டேன் எக்ஸாம் எல்லாத்தையும் மொத்தமா, இடையில விட்டு நான் கண்டுபிடிக்கணும். டி சரி, ஏ சரி, பி சரி. ரைட், சிடிஏ ரெண்டாவது. ஓகே, விளையிட்ட மத்த பிள்ளைகளுக்கு விளையிட்ட பிள்ளைகளா? விளங்கிட்டு சார். ரைட், ஓகே. மூணாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன இருக்கிறாங்கன்றா, பின்வரும் கோவங்களை விடுப்பி தூண்டும் ஓமனை அதை நிரோதிக்கும் மணி சரியாக கொண்ட விடையை தெரிவு செய்க. சோ இங்க வந்து ஓமோன் இருக்கு. நாங்க பார்க்கிற மூணாவது கேள்வி,